அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் காவிரிப்பட்டினம் ஒன்றிய நகர சிறுபான்மையினர் பிரிவு சார்பாக நடைபெற்ற இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி அவர்கள் கலந்து கொண்டு 500 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் காவிரிப்பட்டினம் ஒன்றிய நகர சிறுபான்மையினர் பிரிவு சார்பாக நடைபெற்ற இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியை கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஆசோக்குமார் தலைமையில் நடைபெற்றது. கழக பொதுக்குழு உறுப்பினர் ஊத்தங்கரை, சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வன், கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை மாவட்ட கழக செயலாளர் KPM சதீஷ்குமார், சிறுபான்மையினர் பிரிவு மாவட்ட செயலாளர் மக்பூல், SDPI மாவட்ட தலைவர் அஸ்கர் அலி ஆகியவர்கள் முன்னிலை வகித்தனர். சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு KP முனுசாமி அவர்கள் கலந்து கொண்டு 500 பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். பிறகு துவா ஓதப்பட்டு ரம்ஜான் நோன்பு திறக்கப்பட்டது. இதனையடுத்து அனைவருக்கும் நோன்பு கஞ்சி உள்ளிட்ட பழ வகைகளும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் ஒன்றிய செயலாளர் நவூத், கிருஷ்ணகிரி மாவட்ட பொருளாளர் ஜாவூர், காவிரிப்பட்டினம் கிளை செயலாளர் சான் பாஷா, ரஃபீக், காவேரிப்பட்டினம் நகர செயலாளர் சையத் பாரூக், செயல் வீரர்கள் ஹசேன், ரஹ்மான், தமீஸ், பைசல், ஏஜாஸ், பாரூக், ஷானு, ஷேக் பர்கத்துல்லா, ரிஷ்வான், ரவி, விமல், மதன், வாசு, விக்ரம், நாசர் மற்றும் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் காவிரிப்பட்டினம் அதிமுக ஒன்றிய நகர சிறுபான்மையினர் பிரிவு நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். இதனையடுத்து அனைவருக்கும் நோன்பு கஞ்சி உள்ளிட்ட பழ வகைகளும் மற்றும் 2000 பேருக்கு பிரியாணி வழங்கப்பட்டது. இந்த இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் சாதி மத வேறுபாடுகளை கடந்து அனைத்து சமுதாய மக்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.